ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவரையுமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட குறித்து தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான இறுதி பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வெளியிடாம இருந்தாங்க. இப்ப சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியலாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. அதனால கூட்டுறவு தரப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதனால ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியாகியிருக்கு. அதனால இன்று வந்து பார்த்தீங்கன்னா, இரவு 7 மணி அளவுல இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவலும் வெளியாகிருக்கு. அது அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா நாளைக்கு இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு கன்ஃபார்மா சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இனிமே ரிசல்ட் அப்டேட் குடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா? அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இனிமே அப்டேட் பண்ணல. எதனால அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன நிலை தான் வந்து உண்மையான நிலவரத்த வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி தான் அனைவருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இன்னும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அ டிசம்பர் மாதமே போன வருட காலத்திலேயே வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னுமே வெளியிடல. ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பயும் வெளியிடல. லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுவோம் அப்படியும் சொல்லல. முடிந்து கூட பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. இனிமே ரிசல்ட்டே அப்டேட் குடுக்கல. அவங்களுக்குள்ள செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்து முடிந்திருக்கா? இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு? ரிசல்ட் இந்த மாதமாச்சும் வந்து வருமா? வராதா? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள் வந்து எழுந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இந்த ரேஷன் கடை தேர்வுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். சற்று முன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று இரவு நாளை முதல் வெளியாகும் அப்படின்ற மாரி தகவல் ஒரு அஃபிஷியலாக வெளியே இருக்கு. அதனால ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வெளியாக போகுது. அதனால ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் தான் வந்து இருக்காங்க. அதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் வந்து முடியாம இருக்கு. அந்த நேர்காணல் நடக்காத மாவட்டங்களுக்கெல்லாம் எப்ப தேதி அறிவிக்கப்படும்? யார் யாருக்கெல்லாம் நடக்காம வந்து இருக்கு? இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? இந்த இறுதி பட்டியல வந்து எப்படி நடத்தியிருக்காங்க? இதன் அடிப்படையில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க? எதன் அடிப்படையில வேலை வந்து வழங்கியிருக்காங்க? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரெல்லாம் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ப்ரமோஷன் வந்து எப்படி இருக்கும்? இது மாரியெல்லாம் நெறைய கேள்விகளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சேலரி வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ்மென்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற நெறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே நேர்முக தேர்வு வந்து முடித்துவிட்டு, அந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அதுக்கு தகுந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நம்பளுக்கு தே ஷோ பண்ணாமயே வந்து இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, முடிந்து 1 1/2 வருட காலம் 1 1/2 மாத காலங்களாவே வந்து ஆயிடுச்சு. இனிமே ரிசல்ட் அவ்வளோ டிலே ஆயிட்டு தான் இதுக்கு மேல வந்து டிலே ஆகி தான் போயிட்டு இருக்கு. இதேமாரி 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் வந்து போயிட்டு இருந்தது. இதே மாரி நிலைமை வருமா? அவங்களுக்குள்ள ஏதான பிரச்சனைகள் வந்து பெரும் சிக்கல்கள் வந்து இருக்கா? அப்படின்ற மாரிலாம் கேள்விகள் வந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் இந்த வாரம் மட்டுமே வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டத்திலும் ஈடுபட போறதாக ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால அதுக்குள்ளே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு யாருக்காச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாவட்ட வாரியா ரிசல்ட் அப்டேட்ட வந்து குடுத்துட்டே வந்து இருக்காங்க. அதனால இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட வெளியிடுவதில எதனா சிக்கல் வந்து இருக்கா அப்படின்னா, ஒரு சிக்கல் ஏற்பட்டதாக இப்ப வெளியாயிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில வந்து மகா ஊழல் வந்து வேலைவாய்ப்பில நெறைய ஊழல் வந்து நடக்கப் போகுது. நடந்திருக்கு அப்படின்ற மாரி தான் இப்ப குற்றச்சாட்டுகள் வந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில தான் ஏற்கனவே அதே மாரியே 2023ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து இருந்து ஒரு 10 மாத காலங்களாவே ரிசல்ட் அப்டேட் பண்ணாம இருந்தாங்க. இதே மாரி தான் இந்த மாதமாச்சு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? இந்த வருடமாவது இதெல்லாம் வந்து நடக்காம இருக்குமா? அப்படின்ற மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்திருந்த நிலையெல்லாம் மீண்டும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டுப்பாடுகள் வந்து இந்த வேலையில நடந்திருக்கு அப்படின்ற மாரி சில பேர் வந்து கேஸ்கள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாரியும் செய்தி வெளியாயிருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒட்டுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நம்பளுக்கு ரிசல்ட்டு வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும்,
ஸோ கவர்மெண்ட் நினைத்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ அதில நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை. ஸோ இன்று இரவுக்குள்ள ரிசல்ட்டு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற வெளியே இருக்கு. ஸோ ஆனா நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ரிசல்ட்டு இன்னும் அப்டேட் பண்ண போறாங்க. இருந்தாலும் இதில பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ அதெல்லாம் அதில சால்வ் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதில இருந்தாலும் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிந்திருக்கா? இந்த நடக்காத இருக்க மாவட்டங்களுக்கெல்லாம் எப்ப நேர்காணல் வந்து நடத்தப்படுவாங்க அப்படின்ற மாரியும் கேள்விகள் வந்து இருக்கு. இத பத்தி வீடியோல பார்க்கலாம். இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிடங்கள வந்து ஒதுக்கி, அதில உங்கள வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு 50 மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அதில எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதில அதுக்கப்புறம் 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து குடுத்துருக்காங்க. அந்த கட் ஆஃபின் அடிப்படையில இருக்கீங்களா? அது 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் வந்து ஒண்ணு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்ட தான் நம்மளுக்கு ரிசல்ட்டா குடுப்பாங்க. இதில இது மாரி தான் செலக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அது மூலமாவும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இதில வந்து வேலை வந்து வழங்கியிருக்காங்க. அதில அனைவருமே எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இது மாரி தான் நடந்திருக்கு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து நீங்க வந்து உங்களுடைய வீடு தேடியே வந்து வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, உங்களுடைய அனைத்தையும் குடுத்து, எந்த இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். அனைத்தையுமே பார்த்து தான் அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதில நீங்க எந்த ஏரியா அப்படின்றத கொடுத்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இதில வந்து சேலரி எல்லாம் எப்படி இருக்கும்? இன்கிரிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி அப்படின்னா பேசிக்காவே 8க்கு மேல தான் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேலரி 1 வருடம், 2 வருட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ்மென்ட் வந்து இருக்கும். 5 வருட காலங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த வேலை உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 18, 20 அதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் கவர்மெண்ட் வேலை எப்படி சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றத. இப்ப இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 15% வந்து கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு ஸோ சேலரி வந்து உயர்த்தியிருக்காங்க. அதனால அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஒரு சேலரியாக இருக்கும். அதனால பேசிக்காவே இதுக்கு மேல 20,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2025லிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான சேலரியாக வந்து இருக்கும். அதனால இந்த வேலைக்காக அப்ளை பண்ண அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் இருக்கும். அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று இரவுக்குள்ள அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கும் அப்டேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து வரும் அப்படின்றத தான் வந்து சொல்ல முடியும். அதெல்லாம் கன்ஃபார்மா வெளியாகும் அப்படின்றத. அவங்க வந்து எந்த ஒரு ஃபோன் காலும் வந்து எடுக்க மாட்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவும் வந்து நம்மளால வந்து அப்டேட் வந்து குடுக்க முடியல. சரி, ஓகே. இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இனிமே நடக்காம இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எப்போ அப்டின்னா, பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, இப்போ ஈரோட்டில வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்கப்போகுது. அந்த ப்ராசஸில் வந்து தமிழக அரசு அனைத்துமே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கொஞ்சம் டிலே ஆகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாரி செய்திகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.